Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of PGTRB and we are discussing the play Lawrence Sahib by Guru Charan Das. This play was, what is the setting of the play? The setting of the play is set mostly in and around Lahore. லாகூரை சுற்றி நடப்பதாக இந்த பிளே அமைக்கப்பட்டு இருக்கிறது. And there is a brief segment in Calcutta and the year in which the action of the play takes place is 1846. 1846ஆம் ஆண்டு 1846ஆம் ஆண்டு நடப்பதை போல இந்த பிளே அமைக்கப்பட்டு இருக்கிறது. சரி, what is the significance of 1846? What is the significance of 1846 அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே நம்ம இந்த பிளாட்லயே கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, let me go with the text here. Lawrence Sahib starts 1 month after the end of the first Anglo-Sikh War. Anglo-Sikh War முடிந்து 1 மாதம் கழித்து நடப்பதாக இந்த பிளே அமைக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப the first Anglo-Sikh War எங்கே நடந்தது, எப்போ முடிந்தது அப்படிங்கும்போது நம்ம இந்த தேர்ட் பாயிண்ட்டுக்கு வரணும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் த பேட்டில் ஆஃப் சோப்ரான். பேட்டில் ஆஃப் சோப்ரான். சோப்ரான் என்ற ஒரு இடத்தில் ஒரு மாபெரும் யுத்தம் நடந்தது. இங்க பாத்தீங்கன்னா the British government and the Sikh ruler. Who is the Sikh ruler? What is the name of the famous Sikh ruler? King Ranjit Singh. King Ranjit Singh. இந்த கிங் ரஞ்சித் சிங்கும் இந்த பிரிட்டிஷ் பீப்புளும் சண்டையிட்டார்கள். அந்த சண்டையின் முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் த சைனிங் ஆஃப் த லாகூர் ட்ரீட்டி. லாகூர் ட்ரீட்டி என்ற ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் என்பது கையெழுத்திடப்பட்டது. The Sikh government was, the Sikh empire was forced to sign this treaty because the king was defeated. And there were some Sikhs who joined with the British people. So Lahore Treaty was signed. When was it signed? அப்படின்னு எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புகள் அதிகம். It was signed on 9th March 1846. Okay, 9th March 1846ல இந்த ஒரு பீஸ் ட்ரீட்டி ஆனது சைன் ஆனது. இதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பிளே எவ்வாறு தொடங்குகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன் த பேங்க் ஆஃப் சட்லஜ் ரிவர், ஒரு ஆறின் பெயர் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த ஆறு அப்படின்னு கேட்கலாம். சட்லஜ் ஆறு. அந்த சட்லஜ் நதி, அந்த நதியின் கரையில் ஒரு இங்கிலீஷ் கேம்ப் இருக்கு. அந்த இங்கிலீஷ் கேம்ப்ல யாரு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா லார்ட் ஹென்ரி ஹார்டிங்கே. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த முக்கியமான பிரிட்டிஷ் அபிஷியல்ஸை கூப்பிட்டு அந்த ஒரு மீட்டிங் நடத்தி கொண்டு இருக்கிறார். நம்ம யார் யார் அந்த அபிஷியல்ஸ்னு பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஒன்னு ஹென்ரி ஹார்டிங்கே, த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் ஃப்ரெட்ரிக் கரி, த ஃபாரின் செக்ரட்டரி, அவரும் அந்த மீட்டிங்ல இருக்காரு. அந்த தேர்ட் ஒன் இஸ் H.M. Eliot. H.M. Eliot, the secretary to the governor general's council. இந்த மூவரும் தீவிரமான ஆலோசனையில் இருக்கிறார்கள். அந்த ஆலோசனை எதை பற்றி அப்படின்னா, இந்த லாகூர், இந்த பஞ்சாப், லாகூர் பஞ்சாபுக்கு யாராவது ஒரு கவர்னரை அனுப்பணும். யார் அனுப்புறது, எந்த இங்கிலீஷ்காரன் அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அப்ப ஈலியட் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு சஜஷன் வச்சிருக்கேன். யூ கேன் திங்க் ஆஃப் சென்டிங் ஹென்ரி லாரன்ஸ். ஹென்ரி லாரன்ஸ் என்ற எந்த ஒரு மனிதனை அனுப்பலாம் அப்படின்னா, அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் என்பது அனுப்பப்படுகிறது. இந்த டேட்டையும் கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் த டேட் ஆஃப் திஸ் மீட்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் திஸ் மீட்டிங் இஸ் ஷெட்யூல்ட் ஆன் 20th March 1846. 20th March 1846ல இந்த மீட்டிங் நடப்பதாக தகவல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பிளேல குரு சரண் தாஸ் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த மீட்டிங்ல ஹென்ரி லாரன்ஸ் அனுப்பலாம் என்று முடிவு செய்யப்படுகிறது. ஆனா we come to know that Curry
Who is Curry? What is the full name? Frederick Curry is not for that particular decision. அவரை பொறுத்த மட்டும் ஹென்ரி லாரன்ஸா வேண்டாமே, ஆனா அவனுக்கு பதிலா ஏன் வந்து அனுப்ப வேணாம் அப்படிங்கிறாருன்னா, இந்த ஹென்ரி லாரன்ஸ் பார்த்தா அவன் பிரிட்டிஷ்கார மாதிரியே இல்லை சார். அவன் பாத்தீங்கன்னா ஒரு நேட்டிவ் இந்தியன் மாதிரி இருக்கான். நேட்டிவ் இந்தியன் மாதிரி இருக்கான். ஒரு இந்தியன் மாதிரி இருக்கிறவன் இந்தியன் மாதிரி யோசிச்சானா நமக்கு கஷ்டம். இந்தியன் மாதிரி இந்தியன் மக்களோடு ரொம்ப நெருங்கி பழகுறான். அந்த நெருங்கி பழகுறதே ரொம்ப தப்பு. அப்படி நெருங்கி பழகுறவனால நமக்கு ஆபத்து வரலாம். ஏன் அப்படின்னா, he may start supporting the Indians and he may turn against us அப்படின்னு கரி ஃபீல் பண்றாரு. ஆனா அவருடைய மைண்ட்ல வேற ஒரு மனிதர் இருக்கிறார். வேற ஒரு மனிதனை இந்த பொசிஷனுக்கு அவர் தேர்வு செய்து வச்சிருக்கார். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஜான், the brother, the younger brother of Henry Lawrence. Who is the younger brother of Henry Lawrence? Who was the preference of Curry, Frederick Curry? அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. The name of the younger brother is John. Are you noting down this, teachers? It will not be in the text. Who is the younger brother of John? The preference of Curry for the position of the governor of Punjab. What is the name? John. John. So John Lawrence, that must be the name. அப்ப அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அந்த லாகூர் ட்ரீட்டியை பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அத பின்னாடி நம்ம கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்ல கொடுத்துருப்பேன். இப்ப நமக்கு எப்படி வந்து பிரிட்டிஷ் மென் ஒன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். The British became victorious in the battle with the help of the disloyal and treacherous sea courtiers such as Lal Singh and Tej Singh. அவர்கள் எல்லாம் சீக்கியர்கள் தான், அவர்கள் எல்லாம் பஞ்சாபியர்கள் தான். ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்க? பிரிட்டிஷ் பீப்புளோட கை சேர்த்தார்கள். And then we find in the meeting, ஒரு சீக்ரெட் மீட்டிங் கூப்பிட்டு இருந்தார்ல, அந்த சீக்ரெட் மீட்டிங்ல லார்ட் ஹார்டிங்கே மேட் வெரி பிட்டர் கமெண்ட்ஸ் அபவுட் இந்தியன்ஸ். ரொம்ப ரொம்ப மோசமான கமெண்ட் பண்ணாரு. And at that point of time, he also speaks about Henry Lawrence. How Henry Lawrence has become very popular within a short period of time. And then இவங்க இந்தியாவை பத்தி ரொம்ப மோசமா தரைக்குறைவா பேசி கொண்டிருக்கும் பொழுது, you have the entry of Henry Lawrence, and Henry Lawrence becomes very angry with the Governor General of India for speaking so ill about Indians and India. இந்தியாவை பத்தி இவ்வளவு தரக்குறைவா நீங்க பேசக்கூடாது அப்படின்னு அவரு ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். இதை கேட்டோன்னா கவர்னர் ஜெனரல் ரொம்ப ஷாக் ஆயிடுறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, they are discussing about லாகூர் ட்ரீட்டி. சரி, இந்த லாகூர் ட்ரீட்டினா என்ன சார் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் லாகூர் ட்ரீட்டி அப்படின்னு கேட்கும் பொழுது, பிகாஸ் ஆஃப் லாகூர் ட்ரீட்டி the Sikhs were supposed to hand over the territory between Sutlej and Beas River to the British government. Sutlej ரிவருக்கும் பீஸ் ரிவர், இந்த இரண்டு ரிவருக்கும் இடையே உள்ள ஒரு பகுதி, அந்த ஒரு பகுதியை வந்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு கொடுத்துடணும். சரி, இந்த ஏரியால எந்த மாகாணம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் வாஸ் சப்போஸ் டு பி மேட் த பிரின்ஸ்லி ஸ்டேட். கவர்மெண்ட் ஆஃப் பிரிட்டனுக்கு அடியில் இருக்கக்கூடிய பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக அவை மாற்றப்பட்டது. அதற்கப்புறம் they have to pay, the Sikhs have to pay 1.5 crore rupee as compensation to East India Company for the loss caused during the Battle of Sobran. சோப்ரான் என்ற அந்த ஒரு போர் நடப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த சீக் எதிர்ப்பு. இந்த சீக்கியர்கள் என்ன பண்ணணும்? 1.5 கோடி அமௌண்ட் யாருக்கு கொடுக்கணும்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவரு பெரிய இழப்பை அது சந்தித்திருந்தது. And then they should permit the British troops in Lahore and in other Punjab cities. பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து ரெசிடென்டா இருப்பாங்க, ஒவ்வொரு மாகாணத்திலும் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் இருக்கும். அதுக்கு
இந்த லோக்கல் பஞ்சாப் ரூலர்ஸ் வந்து பர்மிஷன் கொடுக்கணும். அதுக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டது. அதற்கப்புறம் the Sikh army was to be reduced from 20,000 infantry to 12,000. 20,000 காலர் படையினர் இருந்தாங்க சீக் ஆர்மியில. இப்ப அந்த சீக் ஆர்மியுடைய எண்ணிக்கை குறைத்தாக வேண்டும் என்று ஒரு கட்டாயம், ஒரு ஒரு டிமாண்ட் கொடுக்கப்பட்டது. அந்த டிமாண்டையும் வேற வழி இல்லாம சீக்கியர்கள் என்ன பண்ணாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. And then they have to surrender the guns that they had to the British force. சீக்கியர்கள் கையில் கன்ஸ் இருந்தது, அந்த கன்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் லாகூர் பீஸ் ட்ரீட்டியோடைய இந்த டிமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே வாசிச்சோன்னே லாரன்ஸ் வந்து என்ன பண்றாரு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ட மேல பயங்கர கோபமாகிறாரு. என்ன இவ்வளோ அளவுக்கா நீங்க டிமாண்ட் பண்றீங்க, இவ்வளோ டிமாண்ட் பண்ற அவசியம் இல்லையே அப்படின்னு அவர் சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு he often speaks about the greatness of King Ranjit Singh. He was a great admirer of King Ranjit Singh. Okay. Henry Lawrence was a very great admirer of King Ranjit Singh. Okay, அவர் சொல்றாரு அந்த மாதிரி ஒரு அரசனை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அண்ட் என்ன சொல்றாரு, இந்த மக்களுக்கு ஆங்கிலேய அரசு என்பதை விட கிங் ரஞ்சித் சிங்கை போன்ற ஒரு அரசன் தான் தேவை. அதனால அந்த மாதிரி ஒரு அரசன் வேணுமா நீங்க சூஸ் பண்ணி அவன் கையில இந்த கவர்மெண்ட் ஒப்படைங்க, கவர்னர் ஆட்சி எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன பண்றாங்க, இந்த மக்கள் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. பிரிட்டிஷ் பீப்புள், பர்டிகுலர்லி ஹென்ரி ஹார்டிங்கே த கவர்னர் ஜெனரல் அண்ட் ஃப்ரெட்ரிக் கரி, இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, தே ஆர் பிரெயின் வாஷிங் லாரன்ஸ். லாரன்ஸ் சொல்றாங்க, நீ தான் இந்த மக்கள் கிட்ட நல்ல பேர் வச்சிருக்க, வேற யார் அனுப்புனாலும் இந்த மக்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. So we will appoint you as a British agent and you have to be in Punjab. எதுக்கு நீ பஞ்சாபுக்கு போற அப்படின்னா, you have to watch over the moves of the Punjab government. பஞ்சாப் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த மானர்க்ஸ், அந்த ராயல் ஃபேமிலி, அவங்களுடைய மூவ்ஸ் எல்லாம் பார்த்து எங்களுக்கு தகவல் சொல்வதற்காகவே உன்னை அனுப்புகிறோம் என்று சொல்லி அவரை பஞ்சாபுக்கு அனுப்புறாங்க. Did you get all these information, teachers? Is it clear? Do you have any doubts here? Clear, sir. Okay, இதற்கு அடுத்தது நம்ம ஸ்டோரிக்குள்ள முக்கியமான ஒரு கேரக்டர் என்டர் ஆக போறாரு. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the son of மகாராஜ் ரஞ்சித் சிங். யாரு? his name is தாலிப் சிங். ஓகே, தாலிப் சிங் உடைய மகன். அவருடைய வயது என்ன அப்படின்னா 12 வயதே ஆன ஒரு பையன். அப்ப இவர் வந்து அரசனாக முடிசூட்ட முடியாது, அவர் ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. அப்ப அரசி தான் அந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. அப்ப இந்த தாலிப் சிங்குக்கு ஒரு டியூட்டர் இருக்காரு. அந்த டியூட்டருடைய பேர் பாபா. அண்ட் இந்த பாபா என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ஸ்டோரிக்குள்ளார ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு வருது. பாபா இஸ் டெல்லிங் தாலிப் சிங் அபவுட் த பேட்டில் ஆஃப் சோப்ரான். சோப்ரான்ல என்னென்ன விஷயம்லாம் நடந்தது என்பதை பத்தி தெளிவா தன்னுடைய பிரின்ஸுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த பிரின்ஸு கிட்ட எல்லாம் சொல்லும் பொழுது he also speaks about the treachery and the betrayal within the Khalsa army. What is the name of the Sikh army அப்படின்னா, it's called Khalsa army. the Khalsa army குள்ளார என்ன பண்ணாங்க, காட்டி கொடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பிட்ரேயல் நிறைய நடந்தது, ட்ரெச்சரி நிறைய நடந்தது. அதனாலதான் உன்னுடைய தந்தை வீழ்த்தப்பட்டார் என்பத ஒரு விஷயத்த யாருகிட்ட சொல்றாங்க, தாலிப் சிங் கிட்ட பாபா சொல்றாரு. இத கேட்டோன யாரு ரொம்ப கோபமாகறாங்க, இத கேட்டோன தாலிப் சிங் becomes very angry and he desires to take revenge. ஆனா அந்த நேரத்துல அந்த சைடுல யார் வர்றா, ராணி ஜிந்தன் வந்து என்ன சொல்றாங்க, நீ ரொம்ப சின்ன பையன், அந்த பழி வாங்குற விஷயம் அப்படிங்கறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், அல்லது நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இப்போதைக்கு போய் தூங்க போ அப்படின்னு அவனை தூங்க அனுப்பிச்சிடுறாங்க. And then we have the entry of Henry Lawrence. Henry Lawrence comes as a British representative to the court of Rani
ஜிந்தன். ராணி ஜிந்தன் இஸ் நவ் த ரூலர். அப்ப ராணி ஜிந்தனுடைய அவையில் இருப்பதற்காக கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவன் யார் அனுப்பிச்சிருக்காங்க? ஹென்ரி லாரன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் ஹென்ரி லாரன்ஸ் என்ன பண்றாரு? உள்ள வரும் பொழுதே ஒரு பிரச்சனையோட வர்றாரு. என்ன அப்படின்னா, அவர் உள்ள வரும்போது அவரோட யாரும் வராங்க. யூ ஹாவ் த என்ட்ரி ஆஃப் லெப்டினன்ட் ஹாரி லம்ஸ்டென். அவரு வரும் பொழுது என்ன பண்றாரு அப்படின்னா, அது ஆர்மியோட வராரு. அவர் உள்ள முன்னாடி வரும் பொழுது கவுஸ் தே intervene, they stand in the center of the road. அப்ப cow is a sacred animal for Hindus, particularly Indians. அப்ப அந்த கவ்வை பார்த்தோன்னா இவர் என்ன பண்றாரு? வெஸ்டர்ன் மேன் லவ்ஸ் டு ஹேவ் பீஃப், மாட்டுக்கறி அப்படின்னா அது நல்லா வளைச்சு சாப்பிடலாம். அப்ப மாடுகளை வெட்டி வீழ்த்துகிறார்கள். வெட்டி வீழ்த்துனதை அந்த லோக்கல் பீப்புள் பாத்துறாங்க. they become very angry with the British government. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் யாரு உள்ள வரா ஸ்டோரிக்குள்ளார? ஹென்ரி லாரன்ஸ் வர்றாரு. ஏற்கனவே மக்கள் எல்லாம் கொதித்து போய் இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு ஆங்கிலேயன் வந்து இந்த கோர்ட்டுக்கு வர்றதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஆனா ஹென்ரி லாரன்ஸ் உள்ள வரும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is seeking forgiveness from the people of Punjab. I am now the representative of the British government. I will seek pardon for the action of Lieutenant ஹாரி லம்ஸ்டன். அவன் செஞ்சது தப்பு. அவனுக்கு பதிலா நான் வந்து என்ன பண்றேன்? இந்த சீக்கிய மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். அப்ப சீக்கிய மக்கள் எல்லாரும் எங்க குழுமுங்க? யூ பிளீஸ் கேதர் இன் a place called ஷா அலாமி கேட். இதுதான் போன தடவை பிஜிடிஆர்வி கொஸ்டினா வந்திருந்தது. ஷா அலாமி கேட்ல ஏன் வந்து ஹென்ரி லாரன்ஸ் மக்களை குழும சொன்னார்? Sikh community people ஏன் குழும சொன்னார் அப்படின்னா, he wanted to ask forgiveness for the sacrilege, unholy action done by Lieutenant Harry Lumsden. What is the sacrilege? What is the sacrilege? சொல்லுங்க பார்க்கலாம். Slaughter of cows. Slaughter of cows. அந்த slaughter of cows அப்படிங்கிறது ஹிந்துஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பசுவதை, பசுவதைய அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஆங்கிலேயர் ஒரு பசுவதை செய்து விட்டார். இன்னொரு ஆங்கிலேயர் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? ஷா அலாமி கேட்டுக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இவருடைய இன்டென்ஷனை பார்த்து ராணி ஜிந்தன் இஸ் ஹேவிங் அ சாஃப்ட் கார்னர் ஃபார் ஹென்ரி லாரன்ஸ். இவர் ரொம்ப நல்லவனா இருக்கானே, இங்கிலீஷ்காரனா இருந்தாலும் இங்கிலீஷ்காரன் மாதிரி யோசிக்காம ஒரு இந்தியன் மாதிரி யோசிக்கிறாரு. சோ ஷீ looks up to Henry Lawrence as a friend and she is friendly with him. இப்ப அந்த ஷா அலாமி கேட்ல மக்களை இவர் குழும சொன்ன தகவல் கேட்டவுடன் அரசி வந்து கொஞ்சம் கலக்கம் அடைகிறார். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல பெரிய பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஸ்பைஸ் வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஷா அலாமி கேட்ல நல்ல இன்டென்ஷனோட இவர் மக்களை குழும சொல்லி இருக்கிறார். ஆனா இங்கிலீஷ் கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணுது அப்படின்னா, they are planning to bring down the riot. இந்த மக்கள் எல்லாம் கிளர்ந்து எழுந்து விட்டார்கள். they are in an uprising. அதனால there are command from the higher officials to shoot people who are gathering in Shah Alami Gate. அந்த இன்ஃபர்மேஷன் இந்த ராணி ஜிந்தனுக்கு கிடைக்க வருகிறது. அப்ப ராணி ஜிந்தன் என்ன பண்றாங்க? she is disguising herself as a lady by name Zubeda Begum, and she goes to meet Henry Lawrence. And Zubeda Begum அப்படிங்கும்போது, what is Zubeda Begum அப்படிங்கும்போது, the title given to Zubeda Begum is the singing queen of Banaras. Zubeda Begum is also known as the singing queen of Banaras. பனாரஸ்ல இருந்து வந்திருக்கேன், நான் ஹென்ரி லாரன்ஸை பார்க்கணும்னு கேட்கிறா. அப்ப ஹென்ரி லாரன்ஸோடு போய் பேசிக்கிட்டு இருக்கா. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஹென்ரி லாரன்ஸ் ஐடென்டிஃபைஸ் ராணி ஜிந்தன். உடனே அவன் கேட்கிறான், ஏன் இந்த மாதிரி ஒரு மாறு வேஷத்துல என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நேரா நீங்க என்ன பண்ணிருக்கலாம், யூ குட் ஹவ் கமாண்டட் மீ டு கம் டு மீட் யூ. ஆனா அவன் சொல்றான், அந்த மாதிரி நான் கமாண்ட் பண்ணி நீங்க வந்திருந்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு வேவ் பாக்குறதுக்கு இந்த அரசவையிலே ஆட்களை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நியமிச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது. யூ ஆர் அ பிரிட்டிஷ் ரெப்ரஸன்டேட்டிவ். ஆனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் has some spies here. Local people are working as spies. அதனால I have come to alarm you. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, you kindly change your decision to meet the Sikhs. You have planned to meet the Sikhs
at Shah Alami Gate. Don't go there. அங்க போனாதீங்க. ஏன் அப்படின்னா அங்க போனீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும் போது அந்த பிரச்சனையில உங்களை இழுத்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. சொல்லியும் கேட்காம என்ன பண்றாரு, ஹென்ரி லாரன்ஸ் goes to ஷா அலாமி கேட். ஷா அலாமி கேட்ல போயிட்டு அங்க மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. மக்கள்கிட்ட பேசும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அன்எக்ஸ்பெக்டடா there is the British troop which comes and fires at people. Unannounced firing. Okay. Unannounced firing takes place. And how many people are stated to be dead? நான் ஏற்கனவே சொன்னேன், how many people are stated to be dead? 26. Some 20 people are stated to be dead. ஒரு 20 people வந்து கொல்லப்படுகிறார்கள். Plus there were 4. So almost 24 people were killed. 24 people were killed in the Shah Alami Gate incident. Okay. அந்த கலவரம் நடந்து முடிந்ததற்கு பிற்பாடு என்ன பண்றாங்க அப்படின்னா, we come to know in that particular play that there are several meetings that takes place between Henry Lawrence and the Queen. And அந்த மீட்டிங்ல ஹென்ரி லாரன்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, கிங்க பத்தி ரொம்ப பெருசா பேசுறாரு. மகாராஜ் ரஞ்சித் சிங்கை பத்தியும் அவருடைய எபிலிட்டிஸை பத்தியும் ரொம்ப பெருசா பேசுறாரு. பேசி என்ன பண்றாரு, அந்த அரசியனுடைய மனதில் இடம் பிடிக்கிறார். He is becoming a very close friend of ராணி ஜிந்தன். அண்ட் ராணி ஜிந்தன் உண்மையாகவே இவர் நல்லவர் என்று நம்பி என்ன பண்றாங்க, she is presenting Kohinoor diamond. Okay, Kohinoor diamond is one of the assets of this particular empire, and she is handing over this Kohinoor diamond as a mark of trust and friendship. நான் உங்களை நம்புறேன், நீங்க எனக்கு ஃப்ரெண்டு, அதனால அதன் அடையாளமாக as a symbol of that I am handing over Kohinoor diamond to you. And she tells, keep it safely, do not wear it in your hand. கையில மோதிரம் மாதிரி இருக்கு, அதனால உங்க கையில போட்டுக்காதீங்க. ஏன் அப்படின்னா இது என்னுடைய கணவருடையது. இந்த கணவர் வந்து இந்த ரிங்க போட்டிருந்தாரு அப்படின்னா எல்லாரும் பார்த்து என்ன பண்ணுவாங்க, பயங்கர ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பார்ப்பாங்க. அதனால இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, ஐ trust you, I respect you as a very good friend, so I am giving it to you. இதை நீங்க கையில போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா ஹென்ரி லாரன்ஸ் அதை கேட்காம என்ன பண்ண போறாரு, he is going to wear it in his hand. Did you get that, teachers? அந்த விரல்ல போட்டுக்கிட்டு தான் அவர் எங்க போவாரு, he will go to ஷா அலாமி கேட். அந்த ஷா அலாமி கேட்டுக்கு இவர் போகும் பொழுது அவரோடு யார் யாரெல்லாம் போனாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அவரோடு யார் யாரெல்லாம் போனாங்க, இவருடைய ஒரு குட் ஃப்ரெண்ட் இருக்காரு, யாரு, லெப்டினன்ட் ஹெர்பர்ட் எட்வர்ட்ஸ். அவரோடு இந்த ஷேர் சிங், ஒன் ஆஃப் த வெரி குட் சீக் கேரக்டர், அவரும் போவாரு. அவரு போகும் பொழுது என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த ஷேர் சிங் வந்து லாரன்ஸ் கையில எதை பார்த்துருவாரு, கோஹினூர் டைமண்ட் பார்த்துருவாரு. பார்த்தோன்னே அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, என்ன அப்படின்னா, that this Kohinoor diamond was once belonging to மகாராஜ் ரஞ்சித் சிங். அப்ப இன்னைக்கு அந்த ரிங் வந்து இவர் கையில வந்திருக்குன்னா, the queen has accepted Henry Lawrence as her partner. அதனால அவன் என்ன பண்றான், பிற்காலத்துல இவர் எப்படி இருந்தாலும், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு he will be declared as the king. அதனால enthusiastically he shouts out as Lawrence Sahib Zindabad. Who was the first one to call him by the name Lawrence Sahib அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. The one who called Henry Lawrence as Lawrence Sahib யாரு, சேர் சிங். சேர் சிங் தான் அவரை இந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. அண்ட் தென் we find மக்களிடம் இவர் வந்து போய் மன்னிப்பு கேட்பாரு. மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இங்கிலீஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, they will send the soldiers and they will be firing and as many as 24 people are killed. அதற்கப்புறம் மக்கள் மத்தியில கொஞ்சம் அதிருப்தி ஏற்படும். எதனால அதிருப்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, because people come to know that the king's ring is in the hands of Henry Lawrence, the British agent. So
people start spreading rumor that there is a kind of illicit relationship that exists between Rani Jindal and Henry Lawrence. And இது உண்மை அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹென்ரி லாரன்ஸ் start imagining that he is the incarnation of the dead emperor மகாராஜ் ரஞ்சித் சிங். அவரே என்ன பண்ணுவார், தன்னை கற்பனை பண்ணிக்குவார். கங்கா வந்து ஒரு படம் பார்ப்போம் இல்லையா, சந்திரமுகி படத்துல, கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனா சந்திரமுகி மாறி நின்னா சந்திரமுகியாவே மாறிட்டா. அதே மாதிரி இங்க இந்த ராஜாவுடைய ரிங்க போட்டோன்னே எல்லாருமே இவரை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்பெக்ட் பண்றதை பார்த்தோன்னே ஹென்ரி லாரன்ஸ் என்ன நினைச்சுக்குவாரு அப்படின்னா, he believes that the spirit of Rana, what is it, மகாராஜ் ரஞ்சித் சிங் has come down upon him. And என்ன பண்ணுவாரு, ரொம்ப கிளவுனிஷா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. He will go at times, he will embarrass the queen unexpectedly. ராணி ஜிந்தனுடைய கையை பிடிச்சி என்ன பண்ணுவாரு, அந்த குயினை கிஸ் பண்ணிடுவார். அதையும் மக்கள் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, he will go to the personal room of the king and he will take the dress of the king and wear the dress of the king and he will go to the court and everybody will look at it and he will be shocked, including ராணி ஜிந்தன். ராணி ஜிந்தனும் ஷாக் ஆயிடுவாங்க. என்ன மகாராஜனுடைய அந்த ராயல் காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு இவர் வந்திருக்காரு அப்படின்னு. அப்படி அவர் வரும் பொழுது ஷேர் சிங் திருப்பியும் சொல்றாரு, இது என்னமோ எனக்கு சரியா படல, நீங்க பண்றதெல்லாம் சரியா படல. இருந்தாலும் in ironical tone he calls him as அங்கிரேஸ் பாட்ஷா. அங்கிரேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கிலீஷ் பாட்ஷா. பாட்ஷானா அரசன் அர்த்தம். எதுக்காக அப்படி சொன்னாரு அப்படின்னா, ஷேர் சிங் comes to know from Henry Lawrence that he believes that he is the reincarnation of ரஞ்சித் சிங். அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவரை என்னன்னு சொல்லி இவரை வாழ்த்துறாரு, அங்கிரேஸ் பாட்ஷா. அங்கிரேஸ் மீன்ஸ் இங்கிலீஷ்னு இருக்கும், இங்கிலீஷ் பாட்ஷா அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கு. ஆனா ரொம்ப பெருசா ஒரு அதிருப்தியை உருவாக்கிய ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாரன்ஸ் என்ன பண்றாரு, நகர்வலம் செல்கிறார். அப்ப நகர்வலம் செல்லும் பொழுது he sees a young woman who has lost her husband, who is forced to enter into the practice of sati. நம்ம சதி அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸ் வந்து இந்தியால இருந்தது. Am I right, teachers? What is sati? Yes, sir. சதி என்றால் என்ன? The practice of asking the widowed wife to enter into the funeral pyre of the husband. கணவனோடு என்ன பண்ணும், கணவனுடைய உடல் எரியும் பொழுது உடன்கட்டை ஏறுதல். இப்ப இங்க இவரு லாரன்ஸ் என்ன பண்றாரு, ஒரு இங்கிலீஷ் மேன் in India, though he has become almost like an Indian, he cannot accept this superstitious practice. இந்த ஒரு கல்ச்சரல் பிராக்டிஸ் அவருக்கு பிடிக்கல. என்ன அப்படின்னா, ஒரு கணவன் இறந்து விட்டான் என்றால் மனைவி ஏன் இறக்கணும், ஏன் உடன்கட்டை ஏற வேண்டும்? அதனால என்ன பண்றாரு, அந்த ஒரு பெண்மணிய உடன்கட்டை ஏற விடாமல் தடுக்கிறார். தடுத்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, மக்கள் எல்லாரும் அவருக்கு எதிராக கிளர்ந்து எழுகிறார்கள். ஓகே, கிளர்ந்து எழுகிறார்கள். அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, they are writing to the English government, particularly to the Governor General of India. இது மட்டும் இல்லாம இந்த அரசவையில் இருந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, they are voicing against லாரன்ஸ் சாஹிப். லாரன்ஸ் சாஹிப் எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் பிரிட்டிஷ் மேலிடத்திற்கு அனுப்பப்படுகிறது. பிரிட்டிஷ் மேலிடம் கல்கத்தாவில் இருக்கிறது. அப்ப இந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே கேட்டுட்டு என்ன பண்றாங்க, they are sending a word to லாரன்ஸ் சாஹிப் asking him to come. சீக்கிரமா வா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப அவருக்கு எதிராக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவைகள் தான் அந்த குற்றச்சாட்டு. The accusation against லாரன்ஸ் சாஹிப், number 1 என்ன அப்படின்னு பண்ணீங்கன்னா, after becoming the agent of British government in Punjab, he arrests லால் சிங் and தேஜ் சிங். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he knew for certain that லால் சிங் and தேஜ் சிங் were the ones who betrayed மகாராஜ் ரஞ்சித் சிங். அதனால அவங்க ரெண்டு பேரையுமே என்ன பண்றாரு, அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாரு. இந்த அரெஸ்ட் கிரியேட்டட் some kind of dislike amidst the British government. அதனால
அது ஒரு பெரிய குற்றச்சாட்டா யாருக்கு எதிராக வச்சாங்க? ஒரு இங்கிலீஷ்காரனுக்கு ஃப்ரெண்டா இருந்தவங்கள நீ அரெஸ்ட் பண்ணிருக்க, அதனால அது தப்பு, அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது என்ன பண்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆஃப்டர் பிஹேவிங் லைக் ஆங்கிரேஸ் பாதுஷா, after wearing the costume of the king, after becoming very close with Rani Jindal, Henry Lawrence என்ன பண்ணாரு? He refused to pay Lahore revenue to the government of Britain. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நான் வரி கட்ட மாட்டேன், லாகூர்ல இருந்து எந்த வருமானத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு அவரு ஒரே பிடிவாதமா நின்றார். மூணாவது என்ன பண்ணாரு? லம்ஸ்டன் ஒருத்தர் இருந்தாரா, இந்த பசுக்களை வதை செய்தவர், அவரையும் இவர் அரெஸ்ட் பண்ணாரு. அரெஸ்ட் பண்ணதுனால இங்கிலீஷ் கவர்மெண்ட் வாஸ் வெரி அன்ஹாப்பி. அதற்கு அடுத்தது இவர் என்ன பண்ணாரு? ராணி அந்த கோஹினூர் டைமண்டை கொடுத்தாங்க. அந்த கோஹினூர் டைமண்டை கொடுத்து பத்திரமா வச்சுக்கன்னு சொன்னாங்க. அந்த டைமண்டை இவர் கையில போட்டுக்கிட்டாருல. நீங்க என்ன சொல்றாங்க? யூ ஆர் அ பிரிட்டிஷ் ஏஜென்ட். இஃப் த கிங் ஆர் த குவீன் gives you something, you should first ask permission from the British government whether to accept it or not to accept it. அப்படி பெர்மிஷன் கேட்காம நீ வாங்கினது இல்லாம அதை கையிலையும் போட்டுக்கிட்ட. அதனால all these are acquisitions against you அப்படின்னு சொல்லி அவரை கல்கத்தா வர சொன்னாங்க. இவர் கல்கத்தாவுக்கு போனாரு. கல்கத்தாவில ஒரு பெரிய மாற்றம் லாரன்ஸ் கிட்ட நடந்தது. அது வரைக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதிராக இருந்தவர் என்ன பண்ணாரு? அங்க when he was accused, he turned against the Punjabi government. He turned against Punjabi government. அப்ப அவர் என்ன பண்ணாரு? அங்க he signed a treaty, and according to the treaty he had given away the Kohinoor diamond as a gift to the English queen. Kohinoor diamond யாருக்கு கொடுத்துட்டாரு? கவர்னர் ஜெனரல் ஹார்டிங்கே மூலியமாக குவீன் எலிசபெத்துக்கு ஒரு பரிசாக கொடுத்தார். எதுக்கு? தன்னுடைய உயிரை காத்து கொள்வதற்காக. நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராணி ஜிந்தன் should be arrested and placed in prison, and Dalip was supposed to be transported to the English court. the queen அந்த மகாராஜை பத்தி பெருசா சொன்னீங்க இல்லையா, அந்த மகாராஜுடைய பையனை என்னுடைய அரசவையில நான் வச்சுக்கணும், ஒரு அடிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும், அதனால அவனை இங்கே அனுப்புங்க அப்படின்ட்டாங்க. இது எல்லாத்திற்கும் ஒத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? நேரா திருப்பியும் வெளியில வந்தார். வெளியில he left Calcutta, went to Punjab, and பஞ்சாபுக்கு போனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, Curry was appointed as a new representative of Punjab in the place of Hardinge, and Rani was imprisoned. Rani Jindal was imprisoned, and she was sent to a prison. What is the name of the prison அப்படின்னு கேட்டுவாங்க. It's called ஷேக்புரா prison. சரி, அவங்க ஷேக்புரா பிரிசன்ல எவ்வளவு நாள் இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு வேண்டியது இல்ல. ஷேக்புரா பிரிசன்ல இருந்து she was sent to a place called Banaras, but பனாரஸ்ல அரஸ்ட்ல இருந்து she escaped and she moved to Nepal as a refugee, and there in Nepal she died அப்படிங்கிற தகவலை நம்ம குருச்சரந்தாஸ் இந்த பிளேல பதிவிடுகிறார். ஷேக்புரா பிரிசன்ல இருந்து பனாரஸ்ல இருந்து அவர் தப்பி நேபாளம் சென்றார். நேபாளத்தில் என்ன பண்றாரு? அவர் வசிக்கும் பொழுது இறந்து விட்டார். சரி, இப்ப தாலிப்புக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாலிப் வாஸ் எக்ஸைல்ட் டு இங்கிலாந்து to a particular place called Sussex, and there he married a lady and lived among Englishmen, and there he is popularly known as the Black Prince. There he is known as the Black Prince for the remainder of his life at the Queen Victoria's court. இதுதான் நமக்கு இந்த பிளேயில் கொடுக்கப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன். Okay, did you get that information, teachers? Now, இப்ப தாலிப்பை பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. தாலிப், what happened to Dalip? Dalip became a Christian in England. He became a Christian, and he was very fond of wearing black velvet jackets. He was always wearing black velvet jacket, and Queen Victoria was very fond of
Dalip. He was very fond of, he was a favorite of Queen Victoria, and he was given an annual pension and an estate in Sussex called Elvedon Estate. அவருக்கு ஒரு எஸ்டேட் கொடுத்தாங்க, ஆனுவல் பென்ஷனும் கொடுத்து ஒரு எஸ்டேட் கொடுத்தாங்க. What is the name of the estate? The name of the estate is Elvedon Estate. அங்க இருக்கும்போது எல்விடன் எஸ்டேட்ல இருக்கும் பொழுது he happened to meet a German Ethiopian girl by name Bamba Mulla. Bamba Mulla, BAMBA, பாம்பா முல்லர் என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் மூலியமாக 2 மகன்கள் 3 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தார். What is the name of the girl? Bamba Muller. Who was Bamba Muller? A German Ethiopian girl living in England. German Ethiopian girl. And now what happened to, நம்ம எல்லாருக்குமே இந்த क्वेश्चन வரணுமே, யாருமே கேட்கலையே. குயின் இறந்துட்டாங்க, தாலிப் சிங் இப்படி ஆயிட்டாரு, நம்ம ஒரே ஒருத்தரை பத்தி பேசவே இல்லையே. லாரன்ஸ் சாஹிப்பை பற்றி என்ன இங்கே தகவல் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, no information is given. No information is given about this particular man. பட் நமக்கு தாலிப்பை பத்தி இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷம் அவர் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அவருடைய second half of his life, he realized that he was cheated by the British government. அவர் அந்த குயினுடைய ஃபேவரட்டா இருந்தாரு. ஆனா பிற்காலத்துல அவருக்கு ஒரு ரியலைசேஷன் வந்தது. என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு பென்ஷனை கொடுத்து ஒரு பெரிய அரசனாக வேண்டியவனை ஏமாத்தி பிரிட்டன்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்தோன்னே அவர் என்ன பண்ணாரு? He became a Sikh again, and he called himself as a foe to the British people. And because of frustration, he left England, moved to Paris, and he died in 1893 because of paralysis. Paralysis அப்படியே 1893ல இறந்து போனார் தாலிப். This is the end of a very great Sikh empire. அதற்கப்புறம் ஹென்ரி லாரன்ஸை பத்தி இந்த புக்ல கொடுக்கல, ஆனா ஆஃப்டர் வேர்டுன்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. ஆஃப்டர் வேர்ட்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. என்ன ஆஃப்டர் வேர்ட்? ஹென்ரி லாரன்ஸ்க்கு என்ன ஆச்சு? சரி, பஞ்சாப்ல இருந்து இவரை எங்கே அனுப்பினார்கள் அப்படின்னா, ஃப்ரம் பஞ்சாப் he was moved to Rajasthan. He was moved to Rajasthan. பஞ்சாப்ல இருந்து ராஜஸ்தான் போனாரு. ஓகே, are you there, teachers? Yes sir. ராஜஸ்தான் போனாரு. மீண்டும் இவர் இந்திய வரலாற்றுல மீண்டும் அவர் வந்தாரு. எப்ப வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, in 1857 there was a Sepoy mutiny. 1857 ஒரு பெரிய கிளர்ச்சி, there was an uprising. India's first war of independence. என்ன? It is Sepoy mutiny. ஆங்கிலேய மொழியில், ஆங்கிலேய ஹிஸ்டரியில it is mentioned as Sepoy mutiny. But in Indian history it is the first war of Indian independence. அந்த டைம்ல again Henry Lawrence made his appearance, and there in 1857 he died defending his residency in Lucknow. Okay, and then what happened to John Lawrence? Who is John Lawrence? கரெக்டா சொல்றீங்களா? ஹென்ரி லாரன்ஸ் உடைய பிரதர். ஹென்ரி லாரன்ஸ் உடைய பிரதர். ஹிஸ்டாரிக்கலி இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே குருச்சரண் தாஸ் சொன்ன கதை. ஹிஸ்டாரிக்கல் ஹென்ரி லாரன்ஸ் அதுல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, you find that John Lawrence he later succeeded Henry Lawrence as
the governor of Punjab, and then he also became Lord Lawrence, the Governor General and Viceroy of India. இந்த மாதிரியும் நமக்கு வரலாற்று குறிப்புகள் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. Did you get all these things, teachers? So these are the informations that are given. Now, okay, who is Sher Shah? Sher Singh அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Sher Singh is the brother-in-law of Maharaj Ranjit Singh. Sher Singh is the brother-in-law of Maharaj Ranjit Singh. Did you get that? Yes, sir. அவ்வளவுதான், நமக்கு அந்த பிளேல எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாகி விட்டது. We have completed the play and we have completed Indian writing in English.